இந்த மனுஷங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் பிடிக்குதுன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் தப்பு, எதிர் வீட்டுக்காரன் தப்பு, வீட்டில் பெத்தவங்களே தப்பு, கம்பெனியில் இருக்கிற எல்லாவனும் தப்பு, ஆண்டவரே தப்பு, நான் கரெக்ட். என்ன பார்த்து சொல்லாதீங்க சார், என்னைய தப்பா சொல்றீங்க, என்ன பார்த்து தப்பு சொல்றீங்களா? ஆமா, நீங்க தான் தப்பு. கண்ணாடியில போய் பாருங்க, அவர் தான் வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணர், வேற யாருமே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, உனக்கு எது வேணுமோ அதை தீர்மானிச்சு சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இப்ப நீங்க சில நேரங்கள்ல ஒரு 20 வருஷமா நம்ம தவறானதை தீர்மானிச்சுக்கோம், இல்ல ஒரு 5 வருஷமா தவறா பண்ணிட்டோம். உடனே நீங்க கரெக்டா சூஸ் பண்ண உடனே மாறாம இருக்கலாம். ஆனா நீங்க கரெக்டா சூஸ் பண்ணதுனால, இப்ப கரெக்டா பேச ஆரம்பிச்சதுனால, மாறாததுனால வேலை செய்யலன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு ஊழியக்காரர் இப்படிதான் மார்க் 11ஆம் அதிகாரத்தை பேசியிருக்காரு எடுத்து. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும்னு இருக்குல்ல. அப்புறமா சொல்றாரு, நீ என்னன்னா சொல்றியோ அதெல்லாம் ஆகும்னு சொல்றாரு. விசுவாசி இருதயத்துல விசுவாசித்து வாயினால சொல்லு நடக்கும்னு சொல்றாரு. இவர் போயிருக்காரு அந்த பாஸ்டர்ட்ட, ஐயா இதெல்லாம் வேலை செய்ய மாட்டேன் எனக்கு. சொன்னாரா, திரும்ப சொல்லு, இந்த வசனம் எனக்கு வேலையே செய்யல அப்படின்னு. அவர் சொன்னாரா, திரும்பி சொல்லு, இந்த வசனம் எனக்கு வேலையே செய்ய மாட்டேன்னு. அவர் சொன்னாரா, திரும்ப சொல்லு, இது வேலையே செய்ய மாட்டேன் எனக்குன்னு. அப்புறம் தான் அவருக்கே புரியுது எதனால வேலை செய்யல. இவரு வேலை செய்யலன்றதே ரொம்ப வருஷம் சொல்லிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த வேதம் எனக்கு வேலை செய்யுது, இந்த வேதம் உங்களுக்கு வேலை செய்யும். இதில் கூறப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து பலிக்கும். அதனாலதான் யோசுவா கிட்ட சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இது சொல்லி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ புத்திமானா இருப்பாய், வெற்றி அடைவாய், செழிப்படைவாய், நீங்க நன்றாக இருப்பீர்கள். எப்போ? இதை எடுத்து வாசிங்க, இதை எடுத்து தியானிங்க. இதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கா, இந்த வேதத்துக்கு போங்க. இது சொல்யூஷன் புக்.